வணக்கம், வெல்கம் டு மாஸ்லமி கிச்சன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கிலோ மட்டன் பிரியாணி நல்லா சுத்தம் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கேன். இப்போ கடலெண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம், தக்காளி 5, இஞ்சி பூண்டு 50 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், தயிர், பட்டை கிராம்பு, இந்த பட்டை கிராம்பு, ஜீரக சம்பா 1 கிலோ, 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி. அப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, அது வெறும் மிளகாத்தூள், நெய் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக எண்ணெய், சுத்தம் பண்ண கறி வச்சு 3 சவுண்டு வச்சுக்கலாம், வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பொழுதும் பச்சை மிளகாய் கீறி போடுவோம். இப்போ நல்ல இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரிசியை 2 கழுவிட்டு இப்போ ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சுடுவோம். இதே பாத்திரத்தில் 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றினா போதும் பிரியாணிக்கு. பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இந்த மாதிரி இடித்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றுறோம், நெய் 2 ஸ்பூனு. இப்போ பட்டை, பிரிஞ்சாலையில், சோம்பு, இடித்து வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் எதுக்குன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி 5 தக்காளி, சின்ன தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். கறியிலையும் உப்பு போட்டுக்கோம். உப்பு டேஸ்ட் பண்ணி பாதி அளவு வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் தக்காளி இந்த உப்பு போட்டுருக்கு. இது வீட்டிலேயே அரைச்ச மசாலாத்தூள். இதில் மிளகாத்தூள், மல்லி, சோம்பு, மிளகு, ஜீரகம் இருக்குது. கரம் மசாலா மாதிரி எடுத்து செஞ்சுருக்கு.
தயிர் 2 ஸ்பூனு, 2 கரண்டி. வெந்த கறியை இதில் போட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன் ஊற்றுறோம். ஒரு பழத்தோட பழம் சாறு. 1 கப் 1 கிலோ அரிசியை ஊற வச்சு இந்த கப்பால் 1 கப்பு இருக்குது. இதுக்கு 1.5 டம்ளர் 1.5 கிண்ணம் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து அந்த கப்பால் 1.5 கப்பு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ கரெக்டான அரிசி, கரெக்டான தண்ணி வச்சதுனால நல்ல பொல பொலன்னு ஆயிடுச்சு. குக்கர்லேயே வச்சுட்டோம். 3 சவுண்டு வச்சோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன். தண்ணி 1.5 அரிசி 1ன்னா தண்ணி 1.5 கரெக்டாக வச்சு இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா அருமையாக வந்திருக்கு. பொல பொலன்னு இருக்குது. மட்டன் பிரியாணி ரெடி. குக்கர் மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.